வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ் டைரக்டர் பாத்தீங்கன்னா முருகதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இந்தி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மிகவும் பரபரப்பா எல்லாரோட எதிர்பார்ப்புக்கும் நடுவுல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிக்கந்தர் படம் எப்படி இருக்கு? முருகதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா சல்மான் கானை வச்சு இயக்குன படம் தான் இது. தயவு செய்து சொல்றேன், கதையை கேட்டு நடிக்கிறாங்களா இல்ல முருகதாஸுக்கு கிடைச்ச இவ்வளவு பெரிய வாய்ப்பை முருகதாஸ் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமான ஒரு படத்தை எப்படிதான் எடுக்கிறாங்கன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல. தயவுசெய்து சொல்றேன், இப்படி ஒரு படம் மோசமான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி வச்சிருக்காரு முருகதாஸ். முருகதாஸோட கேரியர்ல ஒஸ்ட் ஸ்கிரீன் பிளே, கதை, டைரக்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்கந்தர்ங்கிற இந்த படத்தை நீங்க சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்காரு. படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸை, அவருடைய சல்மான் கானோட ஃபேன்ஸை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாங்கை வைக்கிறாரு, ஒரு ஃபைட்டை வைக்கிறாரு, அதுக்கப்புறம் மாஸ் டைலாக் வருது, அதுக்கப்புறம் சாங்கு ஃபைட்டு மாஸ் டைலாக், சாங்கு ஃபைட்டு மாஸ் டைலாக், இது அப்படியே கண்டினியூவா பாத்தீங்கன்னா படம் முழுக்க இதையே கொண்டு போயிருக்காரு. கதைன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவர் பொது சேவையை அதிகமா ஈடுபடுறாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குது. அவரோட ஒய்ஃபை அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. ஒரு டைம்ல அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் இறந்ததுனால அவங்க ஒய்ஃபோட உடல் உறுப்புகளை தானம் பண்றாங்க. அந்த தானம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒய்ஃபை தான் நம்ம ஒழுங்கா பாத்துக்க முடியலையே, நம்ம ஒய்ஃபோடைய உடல் உறுப்புகள் தானம் பண்ண பர்சன்ஸ் எல்லாம் நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி மும்பைக்கு வராரு. அங்க அவங்கள அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்கு அந்த 3 பேருக்கும் என்னென்ன உடல் உறுப்புகளை கொடுத்த நபர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதை இவர் தடுத்து அவர் பாக்குறாரு. இதுதான் கதை. ரொம்ப கேவலமான ஒரு ஸ்கிரீன் பிளேல இந்த படம் நகருது. சல்மான் கான் முருகதாஸுக்கு வாய்ப்பு கொடுத்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனா சல்மான் கான் முருகதாஸ் அவர்கள் இந்த கதையை கொஞ்சம் கூட உப்பு சப்பு இல்லாம ரொம்ப கேவலமான ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இது செல்லா காசு தான். முருகதாஸ் மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த படம் மூலியமாக குறைஞ்சிரும். அவருடைய அடுத்த படமாக மதராசியாவது அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்முடைய சேனல் இதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.